ஜான் டேவிட் இருக்காரா? இருக்காரு. இருங்க நானே கூப்பிடுறேன். நாங்களே போய் பார்க்குறோம். ஜான் சார் சொல்லு. ஜான் டேவிட், உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீங்க எங்க கூட ஸ்டேஷனுக்கு வரணும். அதுவும் கிரிமினல் கம்ப்ளைண்ட் இருக்கு சார். கொடுத்தது யாருன்னா மிஸ்டர் ஃபேப்ரிக். இருங்க. இவரை நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்க? ப்ராப்ளம் என்னன்னு கொஞ்சம் டீடைலா சொல்றீங்க? எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. நீ எதுக்கும் பயப்படாத சலீம், தைரியமா இரு. ஓகே, உன்னை இந்த முகத்தோட பாக்குறதுக்கு எனக்கு தான் கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் சிரிச்சா என்ன உனக்கு? எம்ரே, லாயருக்கு ஃபோன் பண்ணு. போலாம். பண்ணிட்டேன் சார், அவர் வராரு. நானும் உங்க கூட வரேன். என்னால இங்க இருக்க முடியாது. சலீம், என்னால இருக்க முடியாது. என்னால உங்க கூட தனியா இருக்க முடியாது. நீ என்னோட பேக்ல வரேன். வர தேவையில்ல, நான் உனக்கு கால் பண்றேன். சரி, ஆனா ஞாபகமா எனக்கு கால் பண்ணுங்க. இப்ப இது என்ன புது பிரச்சனை தெரியலையே. அசிங்கப்படுத்தினது, துன்புறுத்தினது, மிரட்டினது, அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி டேமேஜ், அப்புறம் வரம்பு மீறினது, இந்த அக்விசேஷன்ஸ் வச்சு ஜானுக்கு நம்ம கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். லாயர் நல்லா வேலை பார்த்திருக்காரு. ஐலின், இப்பதான் நிஜமான போரே ஆரம்பிச்சிருக்க. இது வரைக்கும் அவன் எனக்கு பண்ணதுக்கு கண்டிப்பா அனுபவிக்கத்தான் போறான். அவனை விட மாட்டேன். மிரட்டினது, துன்புறுத்தினது, வரம்ப மீறினது எல்லாமே அவர்தானே உங்களுக்கு தெரியுமா? அது கம்ப்ளைண்ட் அப்படித்தான் பண்ணுவாங்க. ஃபேப்ரிக் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். இதெல்லாம் அவங்க யோசிச்சு பார்க்க மாட்டாங்களா? கண்டிப்பா இதெல்லாம் அவங்க யோசிச்சு பார்க்கணும்ல. கொஞ்சம் பொறுமையா இருடி. சரி, இப்ப என்ன ஆகும்? இது நம்ம நினைச்சதை விட கொஞ்சம் சீரியஸா தான் சார் இருக்கு. ஏன்னா இந்த கேஸ்ல கேமரா ரெக்கார்டிங் ஆதாரம் வேற இருக்கு. அதனாலதான் சீரியஸ். அப்படின்னா என்ன ஜெயிலுக்கு போறேன்னு சொல்றீங்களா? அதை நம்ம அவ்வளவு சீக்கிரமா யூகிக்கலாம் முடியாது. ஏன்னா அவர் இன்னும் வாக்குமூலம் கொடுக்கல. அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம். அதனால நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். எல்லாத்துக்குமே வா. எல்லாத்துக்கும் என்ன சொல்ல வரீங்கன்னு தெளிவா சொல்லுங்க ப்ளீஸ். அவரை நான் இப்ப பார்த்தே ஆகணும். அவரை பார்த்தாதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். இன்னும் வாக்குமூலம் கொடுக்காததால இப்ப பாக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால நான் இப்ப உள்ள போய் என்ன சிச்சுவேஷன் பார்த்துட்டு சொல்றேன். சரி, நானும் கூட போயிட்டு வரேன். இதுக்கு என்ன அர்த்தம்? அக்கா, என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியாது. நான் இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு பார்த்துட்டு வரேன். நில்லுன்னு சொல்றேன்ல. ஒரு நிமிஷம் நில்லுங்க. டாம், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். எம்ரே சார், போனை எடு ஃபேப்ரிக், போனை எடு. இப்ப எனக்கு போன் பண்றான். சொல்லுங்க எம்ரே. நான் உடனே ஃபேப்ரிக் கிட்ட பேசி ஆகணும். எங்க அவன்? உங்க குரலை கேட்டா ஏதோ பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? என் அண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு? ஃபேப்ரிக் கிட்ட ஷேர்ஸை வாங்க போகும்போது அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் நடந்திருக்கு. எனக்கு தெரியும். ஆனா இது அவர் ஒன்னும் முக்கியமான விஷயம் இல்லைன்னு சொன்னாரே. முக்கியமானது இல்லையா? என் அண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க வாழ்க்கையை அழிச்சிட்டல. எம்ரே டார்லிங், நாம 2 பேரும் இந்த பிசினஸ்ல வெறும் பார்ட்னர்ஸ் தான் சொல்லி எனக்கு சலிச்சு போச்சு. இந்த செகண்ட்ல இருந்து நம்ம பார்ட்னர்ஸ் இல்ல, புரிஞ்சதா? இப்ப நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்க. சோ நீங்க அமைதியா இருங்க. இல்லனா இப்படிதான் பேசினதே பேசிட்டு இருப்பீங்க. சரி, இந்த விஷயத்தை என்கிட்ட விடுங்க. என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் ட்ரை பண்றேன். ஓகேவா? நீ என்ன பண்ணுவ? அவரை தூக்குல போடுவியா? அட இல்லங்க, நான் ஃபேப்ரிக் கிட்ட பேசி அவர் மனசை மாத்த முடியுமான்னு பாக்குறேன். 2 பேர்ல யாரோ ஒருத்தர் சென்சிபிளா இருப்போம். என்ன பண்ண முடியும் நான் ட்ரை பண்ணி பாக்குறேனே. நான் பேசிட்டு உங்களுக்கு அப்புறமா போன் பண்றேன். கண்டிப்பா. இப்போ கவலைப்படுவாங்கல்ல? கொஞ்சமா. அதுவும் நல்லதுதான். உன்னோட தங்கச்சி எங்க போனாங்க? அவளை ஜான்சரை பார்க்க விட்டுட்டாங்க. அதான் போயிருக்கான். லேலா, கூட வந்ததுக்கு நன்றி.
சனம் ரொம்ப பயந்து போயிருக்கான், நீங்களும் ரொம்ப பதட்டமா இருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு துணையா இருக்கிறதுக்காக இங்க வந்தேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படும்ல? ஆமா உண்மைதான். லேலா, நான் என்னைக்கு உன்னை கஷ்டப்படுத்த நினைச்சதே இல்லை. எம்ரி சார், அந்த விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு இது சரியான நேரம் கிடையாதா? இப்போ நீ அழுதுகிட்டா இருக்க? ப்ளீஸ் செல்லம், தயவு செஞ்சு அழாத. இதே மாதிரி நீ அழுதுகிட்டு இருந்தான்னு வையேன், அப்புறம் எனக்கும் அழுகையா வரும். சரி, அழ மாட்டேன். இது எல்லாமே என்னால தானே? இல்லையா சனேம், அதான் லாயர் வந்துட்டார்ல, அவரு என்ன வெளியில கூட்டிட்டு வந்துருவாரு. நீ பயப்படாம தைரியமா இரு. இது எல்லாமே என்னாலதான். இப்படி நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. இப்படி எல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். இப்ப அந்த ஃபேப்ரி அவன் மனசுல என்ன நினைக்கிறானோ அது மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கு, புரியுதா? அவன் நம்ம கஷ்டப்படணும்னு ஆசைப்படுறான். அதனால நீ இப்படி அழுதுகிட்டு இருந்தான்னு வையேன், அது அவன் ஜெயிச்ச மாதிரி, புரியுதா? ஆனா ஜான், சனேம், நான் சொல்றது கேளுடி. நீங்க ஸ்டேஷன்ல எல்லாம் இருக்காத, புரியுதா? நான் உங்களை இங்க தனியா விட்டு போக மாட்டேன். சரி, என்னால நீங்க போக இருந்து என்ன முடியாது. பண்ண போற சொல்லு. ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குல்ல, போய் முதல்ல அதை பாரு போ. இங்க பாரு, நான் சொல்றத முதல்ல கேளு. நீயும் எம்ரேவும் முதல்ல ஆபீஸ்க்கு போங்க, ஓகே? மேடம், இப்ப நீங்க போய் தான் ஆகணும். சரி. I love you so much. Me too, miss you so much. சனேம், 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 அண்ணன் எப்படி இருக்காரு? இருக்காரு. அவர் நம்மளை விட ரொம்பவே தைரியமா தான் இருக்காரு. எப்பயுமே அவர் அப்படிதானே இருப்பாரு. ஆனா அவர் இங்க இருந்து நம்மள போக சொல்றாரு. எதுக்கா? ஏன்னா அந்த ஃபேப்ரிக்காகலாம் நம்ம ரியாக்ட் ஆகாம இருக்கணும், ஆபீஸ்க்கு போகணும்னு சொன்னாரு. அதுவும் சரிதான். நம்ம லாயர் இங்கே தானே இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு. ஏதாவதுன்னா அவர் நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவார். சரியா? சரி, வாப்பா. சரி, நம்ம இங்க இருந்து போலாம். எம்ரே சார், உங்க அண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, அது உண்மையா? அவரை எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க சொல்லுங்க சொல்லுங்க சார். சார், please. நாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? இங்க என்ன நடந்தது சொல்லுங்க சார். இங்க பாருங்க, இப்ப ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் போய்கிட்டு இருக்கு. இங்க சின்ன டெஸ்டிமோனி கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்காரு, வேற எதுவும் கிடையாது. ஓகே, சோ இந்த விஷயத்தை பெருசு பண்ணாதீங்க ப்ளீஸ். சொன்னா கேளுங்க, கொஞ்சம் எல்லாரும் தள்ளி போங்க. புரிஞ்சுங்க ப்ளீஸ், தள்ளி போங்க. போங்க போங்க. ஹேவ் a nice day. நைஸ் டேவா? எதுக்கு? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா இல்லையா? தேவையே இல்ல. அதான் ஒண்ணு பண்ணிய, நீ பண்ண விஷயம் எனக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி போயிடுச்சு. இனிமேல் எங்க எனக்கு பசிக்க போகுது. ஏன் உங்க சட்டை இவ்ளோ கசங்கி போயிருக்கு? சட்டையை மாத்தினீங்கன்னா நல்லா இருக்கும்ல. ஏன்? கடைக்கு வரவங்க போறவங்க பார்த்தாங்கன்னா நீங்க இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்து என்னமோ நான் உங்களை கவனிச்சுக்கிறதே இல்லைன்னு நினைப்பாங்க. நல்ல சட்டை போட்டா மட்டும் போதுமா மேடம்? சட்டை கசக்கிறதா நம்ம அயன் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஆனா இப்ப என்னுடைய கௌரவம் கசங்கி போயிடுச்சு, அது எப்படி அயன் பண்ண முடியும்? ஐயோ நிஹாத், என்ன நீங்க திரும்பவும் அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு ஆரம்பிக்காதீங்க நிஹாத். வேற என்ன பண்ண சொல்றீங்க? என்ன என் பொண்ணுங்களோட கல்யாணத்தை பத்தி தெருவுல போறவங்ககிட்ட தான் நான் கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைன்னு நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே. அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. சப்போஸ் அப்படி இருந்தா என்கிட்ட சொல்லிடுங்க மேடம், இல்லனா திரும்பவும் இந்த மாதிரி தான் நடக்கும். ஓகேவா? ஐயோ ஏய், போதுன்றல்ல, நான் கீழே விழல, விடுன்றல்ல, விட்டுருமா? நான் ஒன்னும் வேணும்னே உங்களை பிடிக்கல, சரியா? வயசான காலத்துல கீழே விழுந்து அடிக்கடி பட்டுட்டு போகுதுன்னு தான் பிடிச்சேன். நிஹாத் சார். சரிம்மா, நீ கிளம்பு. என்னன்னா முட்டாள் நினைச்சியா? கீழே விழுந்தா விழுந்துட்டு போறேன். நான் ஒரு பொம்மை தானே, பொம்மை விழுந்தா ஒன்னும் ஆகாது. நீ போ. வேண்டாம் நிஹாத், இப்படி பேசாதீங்க. நான் உங்க கூட சமாதானம் ஆகிறதுக்கு தான் இப்ப இங்க வந்தேன். என்னது சமாதானமா? இப்ப ஏன் வந்து கேக்குற? ஏன் இதை கேட்கறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் நீ வெயிட் பண்ணலாம்ல? இதுக்கு மேல உங்களுக்காக நான் கண்டிப்பா வெயிட் பண்ணவே மாட்டேன் நிஹாத். வெயிட் பண்ணவே மாட்டேன்.
பார்க்கலாம். நீங்க செய்யறது நியாயம் இல்ல, நியாயம் இல்ல. சரி, வெயிட் பண்ணாம இரு, அது உன்னோட இஷ்டம். போ. எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்க வாக்குமூலம் கொடுங்க. என்ன லாயர் சார், என்னாச்சு இப்ப? ஹலோ சார், வாங்க. ஹாய். இவர் Hello, உங்களுக்கு சில sir. கேள்விகள்லாம் கேட்டு உங்ககிட்ட வாக்குமூலத்தை வாங்குவாரு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டிப்பா. மிஸ்டர் ஜான், மிஸ்டர் ஃபேப்ரி உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அவர் ஆபீஸ்க்குள்ள புந்து நீங்க மிரட்டிட்டு வந்திருக்கீங்க. அவர்கிட்ட நீங்க அத்துமீறி நடந்திருக்கீங்க. இதெல்லாம் பண்ணது இல்லாம அந்த இடத்த நீங்க டேமேஜ் பண்ணிருக்கீங்க. இல்ல, ஆக்சுவலா நான் அவரை போய் மிரட்டலாம் செய்யல. சார், நீங்க கோபப்படாதீங்க ப்ளீஸ். நான் அவனை மிரட்டலாம் இல்ல, அவன்கிட்ட பேசுறதுக்காக தான் ஆபீஸ்க்குள்ள போனனே. ஆனா அவர் அப்படி சொல்லலையே. அவர் மேல கைய வச்சிருக்கீங்க, மிரட்டி இருக்கீங்க. இங்க பாருங்க, நான் அவனை மிரட்டலாம் இல்ல. நான் எதுக்கு அவனை போய் மிரட்டணும் சொல்லுங்க? நான் அவன்கிட்ட சமாதானமா தான் பேச போனா, ஆனா அவன் அதுக்கு ஒத்துக்கல. சார், சொன்னா புரிஞ்சுக்குங்க, கோபப்படாதீங்க. நான் சொன்னதுக்கு அவன் அக்செப்ட் பண்ணிக்கல. அதனால அடிச்சிட்டீங்களா? ஓ மை காட், நான் என்ன சொல்லி புரிய வைக்க? அவன் தான் முதல்ல என்ன அடிக்க வந்தான். என்ன பெருப்பேத்தி பிரச்சனை பண்ணவும் பார்த்தான். முடிஞ்ச அளவுக்கு என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டான். ஆனா என்னால முடியாம போச்சு. பட் ஸ்டில் நான் ட்ரை சார், பண்ணேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். அந்த பைத்தியக்காரனால நம்ம எங்க வந்து நின்னுட்டு இருக்கோம் பாருங்க. சார், கொஞ்சம் பொறுங்க. நான் அவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். ஜான் சார், நிலைமை கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் கோபப்படாம இருந்தா நல்லது. இல்லைன்னா இந்த பிரச்சனை இன்னும் பெருசுதான் ஆகும். என்ன புரிஞ்சுதா? சரி, வாங்க உட்காருங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? கேளுங்க சார். அவரை எதுக்காக அரெஸ்ட் நம்ம ஜான் சார் என்னாச்சு? அவர் நிஜமா ஃபேமிலி அடிச்சிட்டாரா? அவர் இதை முன்னாடியே பண்ணலாம்னு பார்த்தாரு. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? மறந்துட்டீங்களா? எதுக்கு தேவையில்லாம ஆனா பேசிட்டு ஜான் இருக்கீங்க? சார் மட்டும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிட்டாங்கன்னா நம்ம கம்பெனியோட கதை அப்புறம் கந்தல் ஆமா, தான். கந்தல் தான். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் சந்தோஷமா தாரத்தப்பட்டெல்லாம் புக்கிங் பண்ணி ஒரு குத்தாட்டம் போல. சரியா? இப்படி கத்துற என்கிட்ட வந்து கத்து என்ன பிரயோஜனம்? இல்ல, வேற என்ன பண்ண சொல்ற? காலையில இருந்து எந்த விஷயத்தை எல்லாரும் பேசக்கூடாதுன்னு நினைச்சோம் அந்த விஷயத்தை தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன இது? யாரும் பாசிட்டிவா பேச மாட்டீங்களா? சரி, அமைதியா இரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது யாரா குறுக்கல பேசிக்கிட்டு இருக்காங்க? வாயை விட்டு சும்மாறா. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். சரி விடு. நாங்கெல்லாம் இதெல்லாம் வேணும்னு பேசிட்டு இருக்கோம். வர வர நடக்கிறது எல்லாமே அப்படிதான் நடக்குது. அதனால இங்க வாய் தானா பேசிக்கிட்டு இருக்கு ஜேஜே. சரி, கம்பெனி லாஸ் ஆனா என்ன? இங்க தானே வேலை பார்த்து சம்பளம் வாங்கிட்டு இருக்க. அப்படி லாஸ் ஆச்சுன்னா கம்பெனி மட்டும் இல்ல, எல்லாரோட வாழ்க்கையும் போகும், வேலையும் போகும். அது தெரியாம எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி காசு பேசிக்கிட்டு இருக்க? வாயை விட்டு சும்மா இருந்தா போதும். சரி ஜேஜே, எஸ் பிரசன்ட். எதுக்கு நீ பைத்திய மாதிரி கத்திட்டு இருக்க? ரோடு வரைக்கும் கேட்டுட்டு இருக்க உன்னோட குரல். இல்ல மேடம், தேவையில்லாம எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்களா, அதான் நான் நடுவுல போந்து கலாச்சிட்டேன். நோ, நீ இப்ப என்ன சொல்லிட்டு இருக்க ஜேஜே? நிலைமை எல்லாம் மேடம், நம்ம நிலைமை என்ன ஆகும்? ப்ளீஸ் சொல்லுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி நேரத்துல என்கிட்ட பேசாதீங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் எல்லாரும் போங்க. எனக்கு தலைய சுத்துற மாதிரி இருக்கு. எல்லாரும் நான் சொல்றத கவனிங்க. இந்த கம்பெனில நாம எல்லாரும் ஒத்துமையா ரெஸ்பான்சிபிளா ஒர்க் பண்றது மட்டும் தான் நம்மளோட வேலை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஜேஜே, எஸ் நான் தான். இவங்க எல்லாரும் ஒழுங்கா ஒர்க் பண்றாங்களா இல்லையான்னு பாக்குறது மட்டும் தான் உன்னோட வேலை. இவங்க ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா நான் ஒன்னதான் கேட்பேன். மேடம் சொன்னதை கேட்டீங்களா? இன்னில இருந்து இந்த விஷயத்துக்கு நான் பொறுப்பு. எல்லாரும் இங்க இருந்து போங்க, ஒழுங்கா வேலை பாருங்க. நீ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கம்பெனி கந்தல்னு சொன்ன. கால் மேல கால் போட்டு படிச்சிருக்க. போடா, போய் முதல்ல வேலைய வேலையை பாருங்க. பாரு. கத்தாத. அப்ப திரும்ப திரும்ப பேசாத, போ. சொல்லுங்க மேடம். சரி, இப்போ நாம நம்மளோட பாஸோட விஷயத்த ரொம்பவே சீக்ரெட்டா வச்சுக்கணும். ஐயோ, சீக்ரெட் வேண்டாம் மேடம். நீங்க சொல்லும் போது அதுக்கு வேற பேர் வச்சு சொல்லுங்க. என்னால சீக்ரெட்டை வச்சுக்க முடியாது. ஏன்னா என் மனசுல அது இருக்காது, வெளியில வந்துருமே. அங்க பாருங்க. ஆஹா, நூடுல்ஸ் மட்டும் வருது. ஹலோ. சொல்லுங்க மேடம். ஹலோ, வாங்க மேடம். சரி, கடைசியா பிரச்சனை என்னதான் ஆச்சுன்னு சொல்லுங்க. அது என்னன்னா, பாஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இல்ல, அது அரெஸ்ட் இல்ல, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரு ரொம்ப அதிகமா வேலை பார்த்துட்டாரு, அதனால தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். எனக்கும் விஷயம் தெரியும், நான் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன். இப்ப என்னதான் சொல்றாங்க அவங்க? உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமா? அப்பனா நாம எதுக்கு இங்க நின்னு பேசணும்? நம்ம ஜான்சரோட கேபினுக்கு போய் பேசலாமே. இங்க நின்னு எதுக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது? வாங்க போலாம். 2 காஃபி கொண்டு வாங்க. உன்னால கொஞ்ச நேரம் கூட வாய் முடிட்டு சும்மாவே இருக்க முடியாதுல்ல? அதான் என் தரப்பு வச்சு டாபிக்க மாத்திட்டல. அவங்களுக்கு சொன்னாலும் புரியாது. எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேன். அதான் அவங்க எதுவும் கேட்கல. எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? தேவையில்லாம. புரியுது. இப்ப அவரோட இந்த நிலைமைக்கு காரணம் சனீம் தானே? பாவம் அவரை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேடம், நீங்க சொல்ற எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அவர்தான். ஜெயதா மேடம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி கேட்கலாமா? கண்டிப்பா கேளுங்க. இதை எல்லாத்தையுமே மெக்கினன் தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாரா? அவருக்கு இதெல்லாம் தெரியாது. பட் கேட்டாரு.
அது வெறும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு தான் சொல்லியிருக்கேன். ஓ, ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க மேடம். எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ரியலி ஐ அம் சோ ஹாப்பி யூ நோ. ஆனா இங்க பாருங்க, அவர் மேல இருக்கிற அந்த கேஸ் உடனே கிளியர் ஆகணும். கண்டிப்பா கிளியர் ஆயிடுவாரு. நானும் அத பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா மெக்கினன் உங்க கூட ஒர்க் பண்ண மாட்டாரு. ஐயோ, அப்புறம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்ட் ஆயிடும். அப்புறம் என்ன ஆகும்? எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். மேடம், அது என்னன்னா, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க ரொம்ப பிஸியான ஒரு உமன். ஆனா உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கலாமா? எங்க பாஸோட கேஸ் முடியற வரைக்கும் இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறீங்களா? நான் கட்டாயம் ட்ரை பண்றேன். உங்களுக்காக ட்ரை பண்றேன். சரி, அப்புறம் நான் கிளம்புறேன். ஓகே. என்கிட்ட இவ்ளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். அதோட உனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்றியா? கண்டிப்பா கண்டிப்பா, நான் உங்களோட டச்லயே இருக்கேன். நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் இன்ஃபார்ம் பண்றேன். Thank you so much. ஓகே, நான் போயிட்டு வரேன். உங்க உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னால மூச்சையே விட முடியல. எனக்கு நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கே. ஒருவேளை ரொம்ப காஃபியை குடிச்சிட்டேனோ நானு. மூச்சு விட முடியல. எனக்கு ஒரு பெரிய கோல். இந்த கோல் அடிச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. பெரிய கோல். என்னடா ஆச்சு? எனக்கு மயக்கமே வந்திருக்கோம். நம்ம ஊர் போலீஸ்காரங்க இப்பதான் பயங்கரமா வேலை பாக்குறாங்க. நான் சொன்ன விஷயம் கரெக்ட், அவங்களே ஆணித்தரமா சொல்லிட்டாங்க. இப்போ ஸ்கோர் என்ன? என்னோட ஸ்கோர் 5, அந்த நெட்டகோக்கன் 0. நீங்களே பாருங்களேன். இதுல என்ன போட்டிருக்கு? ஃபேமஸ் பிசினஸ்மேன் ஜான அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? இதுக்கு வாய்ப்பே இல்ல. நிஜமாதாமா? பாத்தீங்களா, அவனோட லிமிட்டை இப்ப அவனே மீறிட்டான். அதோட இன்டர்நெட் இந்த நியூஸ கேட்டு கொதிச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப இதாமா ட்ரெண்டிங்ல நம்பர் 1. இவன் என்னப்பா மனுஷன்? இவன் வாரத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையில நியூஸ் பேப்பர்ல வந்துடுறான். இதுல என்ன போட்டிருக்குன்னு பாரு. ஆமாமா, நம்பவே முடியல. ஆனா நம்ம ஊரு போலீஸ் நல்லா தான் வேலை பாக்குறாங்கன்னு இப்பதான் எனக்கே தெரியுது. இதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க அவன் ஜெயில தான் களிய திங்கணும். அது மட்டும் இல்லாம வருஷம் வருஷம் நானும் சன்னமோ அவனை போய் பாத்துட்டு வரணும். அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடும். ஓகே பாய். நில்லு நில்லு நில்லு. இரு நான் போய் முதல்ல பாத்துட்டு வரேன். அவளோட மூஞ்சி எப்படி இருக்கு நான் பாத்தே ஆகணும். கடவுளே, எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க. நீ பண்ண உதவி எப்படி தெரியுமா இருக்கு? ஒரே நாள் 1000 அண்டர்வேர் வித்தா மாதிரி இருக்குதா பாத்துக்கயா. நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. முசாஃபர் சொன்னது சரிதான், கரெக்டா தான் சொல்லிருக்கான். அதுவும் இல்லாம நீ முன்னாடியே அண்ணன் கிட்ட இத பத்தி சொல்லி இருக்கணும். சனேமும் அவரு லவ் பண்றாருன்னு நீ முன்னாடியே அண்ணன் கிட்ட சொல்லி இருக்கணும்ல. சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். அவர் தான் எனக்கு சான்ஸே கொடுக்கல. எல்லா நேரத்துலயும் சரியா வராதுல்ல, நீ தான் முயற்சி பண்ணிருக்கணும். அட, எங்கப்பா போயிட்ட? இவ்வளவு நேரம் உன்னதான் தேடிட்டு இருந்த. ஒரு நியூஸ் கேள்விப்பட்டியா? நேஹாத் விட்டு போன விஷயத்த அவகிட்ட சொல்லிட்டியா? நான் எதுக்காக சொல்ல போற? காலையில இருந்து உன் பக்கத்திலே தானே நான் இருக்கேன். கடவுளே கடவுளே, அப்புறம் எதுக்கு அவ கத்துறா? அத பத்தி எனக்கு என்ன தெரியும்? நான் சொல்றத நீ கேக்குறியா இல்லையா? உனக்காக நான் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்ன ஐசோனி, என்கிட்ட வாங்கினதெல்லாம் உனக்கு பத்தலையா? கொஞ்ச நேரம் இரு, கை கொஞ்சம் வேலையா இருக்கு. அதுக்கப்புறமா உனக்கு 4 வைக்கிறேன். இல்ல, எனக்கு அதுக்கெல்லாம் நேரமே கிடையாது. அப்புறம் உனக்கும் நேரம் கிடையாது. ஏன்னா நீ ஸ்டேஷனுக்கு எல்லாம் வர போகணும். ஸ்டேஷனுக்கா? என்ன? எதுக்கு ஸ்டேஷனுக்கு? தெரியலையே. என்ன பேசுற நீ? அப்ப இன்னும் உனக்கு விஷயமே தெரியாதா? அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உன்னோட மாப்பிளைய அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அச்சச்சோ, இந்த விஷயம் எங்களுக்கு இன்னும் தெரியாதே. நல்லா பாரு. கொலை மிரட்டல், அத்துமீறல்னு இன்னும் என்னென்னமோ விஷயம் போட்டிருக்க பாரு. இத பார்த்தா அவன் ஒரு டெரரிஸ்ட் மாதிரி தெரியுதே. கண்டிப்பா சனிமா ஃபியூச்சர்ல அடிக்கதான் போறான். என்ன சொன்ன? என் பொண்ணு அடி வாங்குவா? நான் கிளம்புறேன். என்ன வேலை விட்டு நீங்க கவலைப்படாதீங்க மேடம், எல்லா பொறுப்பையும் நான் பாத்துக்கிறேன். எம்ரே, இப்போ சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? இனிமே அவரோட வாக்குமூலத்தை தான் கேட்கணும். கைஸ் எல்லாரும் கேளுங்க. ஃபேப்ரிக்கும் என்னோட அண்ணனுக்கும் ஒரு ஆர்ஷன ஆர்கியூமெண்ட் போய்கிட்டு இருக்கு. அது ரிலேட்டடாக தான் என் அண்ணனை கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்போதைக்கு எங்க எல்லாருக்கும் அது மட்டும் தான் தெரியும். அதோட சனம் தான் வேற பார்த்துட்டு வந்தாங்க. நீங்க யாரும் ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அவர் நம்ம கிட்ட ஒரு விஷயம் மட்டும் தான் எதிர்பார்க்கிறாரு. அது என்னன்னா, அது நம்ம எப்பவும் போல இந்த கம்பெனில நல்லா ஒர்க் பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு. அப்படி பண்ணாதா நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாம ஃப்ரீயா இருப்போம். அப்ப நீங்க எதுவும் எங்க கிட்ட சொல்ல மாட்டீங்களா சார்? இப்ப எல்லாரும் போய் ஒர்க்க பாருங்க. இங்க பாருங்க, யாரும் கிசு கிசுன்னு பேசாதீங்க, குசு குசுன்னு பேசாதீங்க. எல்லாரும் உங்க வேலையை போய் பாருங்க.
எம்ரே நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும். எம்ரே சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நம்ம பாஸ் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த கம்பெனி மூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி மூணுனா எனக்கு வேலை போறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அதை சொன்னீங்கன்னா கொஞ்சம் நான் தெளிவாயிடுவேன். ஏன்னா வேற வேலை பார்க்கணும்ல சார். அந்த வேலை பார்த்தா எங்க வீட்டுல இருக்கிற சம்பளத்தை அனுப்பணும். அந்த சம்பளத்தை நம்பி தான் என் குடும்பமே இருக்கு சார். அதுக்காக முன்னாடி நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வெறும் கேள்வி தானே கேட்டேன். சேச்சி, என் பிரச்சனைக்கான சொல்யூஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே கேள்வி கேட்டேன். சரி வேலை போச்சுன்னா எனக்கு சொல்லுங்க சார். எம்ரே சார், நீங்க சொல்லுங்க. இவ்வளவு கோபப்படுற ஜேஜே? நான் காமா தான் இருக்கேன். சேச்சி, நீ கொஞ்ச நேரம் நிறுத்து. செய்தா வந்துட்டு போனாங்க. எதுக்கு? மெக்கினனுக்கு இது வரைக்கும் இந்த விஷயத்தை பத்தி தெரியாதா? ஆனா அவருக்கு தெரிஞ்சா இனிமே நம்ம கூட ஒர்க் பண்ணவே மாட்டாராம். சரி வா. அதான் அந்த சிச்சுவேஷன்ல எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. ஆனா அது என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா விஷயம் மட்டும் பெருசு. கேஸ் கொஞ்சம் சீரியஸா தான் சார் இருக்கு. நான் எப்ப இங்க இருந்து வெளியில வருவேன்னு மட்டும் சொல்லுங்க. அநேகமா நாளைக்கு தான். என்ன? ஆமா சார், ஃபேப்ரியோட ரிப்போர்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது நல்லதா இருக்கணும். அவன் திரும்ப நிச்சயம் ஏதாவது ஒரு ஃப்ராடுத்தனமான வேலையை தான் பண்ணுவான். கவலைப்படாதீங்க சார், என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க கொஞ்சம் கோவப்படாம இருக்கிறது நல்லது. அது போதும். ஜான் சார், பேசி முடிச்சிட்டீங்கன்னா மறுபடியும் செல்லுக்கு போயிருங்க. ஃபைன். என்னால முடிஞ்சதை நான் ட்ரை பண்றேன் சார். ஃபைன். சார், அது வந்து என்னன்னா, ஏற்கனவே இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை நடந்திருக்கு. நம்ம ஜான் சாருக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாப்பா, இதனால நம்ம வேலைக்கு தான் பாதிப்பு. மெக்கினன் இதுக்கு மேல நம்ம கூட ஒர்க் பண்றது சந்தேகம் தான். ஐயோ, அந்த மாதிரிலாம் சொல்லாத. நம்ம ஜான் சாருக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கவே கூடாது. அவன் ஏன் அப்படி பண்ணணும்? இது எல்லாத்துக்கும் காரணம் சனேம் தான். அவளுக்கு மட்டும் எப்படி தெரியும்? பேசாம அந்த பர்ஃபியூம் அவ கொடுத்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அவ கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஜான்சனோட வாழ்க்கையவே அழிச்சிட்டாவ. சனீம், சனீம், எங்க போற? ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. நான் ஃபைல் ரூமுக்கு போறேன், பழைய கேம்பெயின் லிஸ்ட் எல்லாம் பாக்குறதுக்கு. சரி, நானும் வரேன். வரேன். ஃபீல் பண்ணாத, பாவம் அவ. நான் உனக்கு கேட்க வசனேன். உனக்கு கிஸ் பண்ணவா? இட்ஸ் ஓகே. எதுக்காக என்ன உள்ள அலோ பண்ண மாட்டேங்கிறீங்க? இது வெறும் ஃபைல்ஸ் இருக்கிற ரூம் தானே. என்ன பிரச்சனை? நீங்க கொடுத்த வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன். உங்ககிட்ட இப்ப கொண்டு வந்து தரலான்னு இருந்தேன். எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு வேலையை கட்டி அழுதுகிட்டு இருக்கேன். என்னால இப்படி இருக்க முடியாது. இனிமேலும் என்னால பொறுமையா வெயிட் பண்ண முடியாது. ஆமா, எனக்கும் தான். என்னாச்சு? என்னாச்சு சனே? அது பாக்குது. என்னாச்சு? யார் பாக்குறாங்க? அந்த கேமரா நம்ம பாக்குது. எங்க இருக்கு? எனக்கு தெரியல. அது எங்க இருக்குன்னு சொல்லு. பின்னாடி தான் இருக்கா. திரும்பி பார்க்காதீங்க. உடனே திரும்பி பார்த்தா நம்ம பண்றதெல்லாம் தெரிஞ்சிரும். இந்த இடத்துல எதுக்கு கேமரா ஃபிக்ஸ் பண்ணோம்? எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணோம்? ஹலோ அம்மா. சனீம், என்னம்மா பிரச்சனைங்க? என்னாச்சு? ஒண்ணும் ஆகலையே. நான் ஆபீஸ்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஜான அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீங்க எல்லாரும் பேசிக்கிறாங்களே, அது நிஜமா? ஐயோ அம்மா, என்ன சொல்றீங்க? அவரு வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு தான் போயிருக்காரு. உங்களுக்கு யார் இதை சொன்னா? அதான் இந்த ஐசோன் சொன்னா. அந்த இன்டர்நெட்ல இதெல்லாம் போய்கிட்டு இருக்காமே. என்னம்மா சொல்றீங்க? என்ன சொல்றீங்கன்னு என்ன கேட்டா நீ தான் எனக்கு சொல்லணும். அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஒண்ணு விடாம கேளு. கம்பெனில ஒரு சின்ன பினான்சியல் பிரச்சனை, அதனாலதான் கொஞ்சம் ஆர்குமெண்ட் ஆயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்லம்மா. ஏதோ பெரிய அடிதடி நடந்துருச்சுன்னு பேசிக்கிறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லம்மா. அது வந்து வேற ஒண்ணுல ஒரு சின்ன பிரச்சனைதாம்மா. மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் அம்மா, இங்க பாருங்க, நான் ஆபீஸ்ல இருக்கேன். என்னால எதையும் பேச முடியாது இப்போ. நான் நைட்டு வீட்டுக்கு வருவேன்ல, அப்ப எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். அது அவ்வளவு முக்கியம் இல்லன்னா நீ விட்டுரு. சரி சரி, உன்னோட வேலையை நீ பாரு. சாயந்தரமா நீ வீட்டுக்கு வருவல்ல, அப்ப எல்லாத்தையும் சொல்லு. சரி சரிம்மா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா கூட சமாதானம் ஆயிட்டீங்களா? அப்பாவை பத்தி என்கிட்ட பேசாத. ரொம்ப ஓவரா பண்றாரு அந்த மனுஷன். அவரை பத்தி பேசுறத விட்டுடு. அவரை பத்தி பேசினா எனக்கு பிபி ஏறுது. விடுங்க, கோவமா இருக்கேன். அவர் மேல கோவமா இருக்கேன். இனிமே அவரை பத்தி பேசாத, வச்சுடு போன. இன்னும் எவ்வளவு நேரம் தான் பண்ணுவ? சீக்கிரமா முடி. இப்ப கத்திக்கிட்டு இருக்க. சரி, இந்த கையை எடுத்து தண்ணிக்குள்ள வை. அம்மா, தெரியாம தான் கேக்குற. சண்டை போட வந்தியா இல்ல மெனிக்யூர் பண்ண வந்தியா? வேற ஆரம்பிச்சிட்டியா?
சனம் இப்போ என்ன ஆச்சுன்னு உங்க அம்மா கிட்ட எல்லாம் போய் சொன்னேன். நீ அத வெளிய இருந்து விட்டு கேட்டுட்டு இருந்தியா? நான் விட்டுலாம் கேட்கல, இந்த பக்கமா பைவாக்கா போயிட்டு இருந்தேன். நீ பேசுனது என் காதுல தவறி விழுந்துருச்சு. சரி முறைக்காத. சரி இப்போ அவரை எப்படி காப்பாத்தலாம்னு யோசி. எனக்கு தெரியல, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. தெரிஞ்சா ஏதாவது பண்ண முடியும். அந்த ஃபேப்ரிய பாத்தியா? அவன் பாக்குறதுக்கு இட்டாலியன் ஜென்டில்மேன் மாதிரி இருக்கான், ஆனா பண்றதெல்லாம் லோக்கலா இருக்கு. அவனுக்கு என்ன பண்ணலாம்? இவனை பார்த்தாலே காண்டாவதுனா பாத்துக்கேன். சரி விட, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பெர்ஃப்யூம் தானே, அதுல தானே ஆரம்பிச்சது. ஆமா, நான் தான் காரணம். அதத்தானே நானும் சீரியஸா உங்ககிட்ட தமிழ்ல சொன்னேன். ஜான் மட்டும் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாம இருந்தானே அந்த பெர்ஃப்யூம் அப்பவே அவர்கிட்ட கொடுத்திருப்பேன். கொடுத்திருப்பியா? வேணா, எதுக்கு தரணும் சொல்லு? நீ அதெல்லாம் தரக்கூடாது. நீ மறந்துட்டியா சனம்? நம்ம கம்பெனி லாஸ் ஆகிற நேரத்துல அவர் ஒரு செக் எழுதி கொடுத்தாரு. அது என்ன மறந்துட்டியா? அந்த நேரத்துல நம்ம பாஸ் ஃபேப்ரியை சும்மா விட்டது பெரிய விஷயம், இல்லனா பெரிய பிரச்சனையா இருக்கும். இத விட்டு சனம், வேணாம். நீ இப்படி பேசுறது பாஸுக்கு மட்டும் தெரிஞ்சா அவர் ரொம்பவே வருத்தப்படுவார். சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஜிஜி, வேற நம்மளால என்ன பண்ண முடியும்? இங்க இருக்க எல்லாருக்கும் வேலை போகும், நம்ம கம்பெனி பெரிய லாஸ்ல இருக்கும். அப்படி நடந்த இதுக்கு காரணம் நான் தான் சொல்லுவாங்க. இது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ? அப்போ உனக்கு அது தெரியுமா? சரி பரவாயில்ல, இப்படி வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் பாசிட்டிவா யோசிக்கலாம், சரியா? எல்லாம் சரியாயிடும். நம்ம இந்த மாதிரி யோசிப்போம். என்ன அந்த பெர்ஃப்யூம் இல்லனா இந்த உலகமே மாறிடுமா என்ன? பரவாயில்ல விடு, நிலைமை பழையபடி மாறும். எனக்காக கொஞ்சம் சிரி பார்க்கலாம். என்னோட சனம் எங்க இருக்கா? இருக்க. அவ்வளவுதான். நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், விடு. அவர் ட்ரெஸ்ஸை கூட எடுத்துக்கல. இப்ப எம்ரி சார் அவருக்கு தேவையானது எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்திருப்பாருல, அப்படிதானே? இல்ல, அவரோட முகத்தை பார்த்தா இனிமே அவர் அங்கேயே இருந்துருவாருன்னு தோணுது. அம்மா என்னமா சொல்றீங்க? எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க ஏமா இப்படி பேசுறீங்க? இனிமே இருந்து அவர் அங்கேயே இருப்பாருல நீங்க சொல்றீங்க. இப்ப நீங்க என்கிட்ட கவலைப்பட வேணாம் தானே சொல்லணும். நான் உன் அப்பாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப ஜான், ஒவ்வொரு மனுஷன் மனசுலயும் ஒவ்வொரு வலி இருக்கும்ல. அப்படின்னா அப்பா இன்னைக்கும் வீட்டுக்கு வர மாட்டாரா? வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அவரு. எப்படி பேசினாரு தெரியுமா? ரொம்ப ஓவரா பேசினாரு. அதோட நம்ம தெருவுல இருக்கிறவங்க எல்லாம் அவரோட அழுக்கான சுருங்கி போன சட்டையை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அத பத்தி யோசிக்காம அவர் கடையில படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு, அழுக்கான துணி போட்டுட்டு இருக்காரு. பார்த்தா யாராவது என்ன சொல்லுவாங்க? அவருக்கு தேவைதான், அவர் அங்கேயே இருக்கட்டும், அங்கேயே படுத்து தூங்கட்டும். என் பேரை மட்டும் சொல்லட்டும். டென்ஷன்ல எனக்கு பிபி ஏறுது. நான் போய் படுத்து தூங்குறேன். அம்மாடி, என்னால முடியல. ரூமுக்கு போற, சுத்தம் பண்ணிடுங்க. சரிம்மா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன். சாப்பிடலையாடி? எனக்கு சாப்பிடவே தோணல. எனக்கும் இப்ப அப்படிதான் இருக்கு. சரி, நான் இத கிளீன் பண்ணிடுறேன். சரி, நானும் ரூமுக்கு போறேன். எனக்கு இப்ப அம்மா சொன்ன மாதிரியே இருக்கு. என்ன ஆச்சு எனக்கு? எனக்கு இப்போ உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. இவளால இந்த கடையே ஒரு சத்திர மாதிரி மாறி போச்சு. என்னுடைய வாழ்க்கை முழுக்க இந்த கடையிலேயே வேலை செஞ்சுட்டு இருக்க. இப்ப என் நிலைமையை பாரு, தனியா இருக்க. நம்ம ஃபேமஸான கடை இப்ப சமைக்கிற சத்திர மாதிரி மாறிடுச்சு. என்ன செய்யறது? சரி சொல்லு சனீம், வேற ஏதாவது விஷயம் தெரிய வந்துச்சா? தேங்க்யூ. இல்ல, இந்தாடி. தேங்க்யூ அக்கா. ஏதாவது இருந்தா எம்ரி சார் கால் பண்ணுவாருல்ல? எனக்கு தேவையில்லாம அடிக்கடி அவருக்கு கால் பண்ணி தொந்தரவு பண்ண வேணாம்னு தோணுது. அதுவும் இல்லாம எம்ரி சார் நான் தான் இதுக்கு காரணம்னு நினைக்கிறாரு. அதுவும் சரிதான். ஆனா இது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்லையே. ஆமா, உன் தப்பு என்ன இருக்கு? அவரையும் ஒன்னும் சொல்லணும். அவர் மேலதான் தப்பு. அடடா, இப்பதான் அண்ணன் இருக்கா ஞாபகம் வருதா? அவரோட அண்ணனுக்கு தெரியாம எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ உன் மேல பழி போடுறாரா? இதெல்லாம் என்ன நியாயம்? அதோட முக்கியமா இந்த கம்பெனி லாஸ் ஆகிற நிலைமைக்கு வந்தது காரணமா அவர் தானே. ஐஹான், அதெல்லாம் எப்பயும் நடந்து முடிஞ்ச விஷயம் டி. அத பத்தி இப்ப பேசாத. அப்ப கூட நாம நடந்த விஷயத்த ரொம்ப ஈஸியா விட்டுற முடியாதுல்ல? ஆமா, அதுவும் உண்மைதான். எனிவேஸ், நமக்கு ஜான் சார் நல்லாவே தெரியும். அவரை சீண்டாம இருந்திருந்தா இந்த மாதிரி விஷயமே நடந்திருக்காது. அதேதான் நானும் நினைக்கிறேன். அவருக்கு கோவம் வர அளவுக்கு ஃபேப்ரி ஏதாவது சொல்லிருப்பான்.
போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க இத பத்தியும் யோசிச்சு பார்க்கணும்ல. கண்டிப்பா பண்ணுவாங்க. அப்படி பண்றதா இருந்தா நம்ம கண்டிப்பா கோர்ட் வரைக்கும் போக வேண்டியது இருக்கும். தயவு செஞ்சு உஸ்மான் அது மாதிரிலாம் பேசாதீங்க. நான் அந்த அளவுக்குலாம் போக கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்னதா இருந்தாலும் ரியாலிட்டி ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் சனம். ஏன்னா அவர் விசாரிக்க தானே போறாங்க. வாக்குமூலம் மட்டும் கொடுக்கறதா இருந்தா இந்நேரம் வந்திருக்கணும்ல. சனேம், இப்ப நீ எதுக்காக அழுதுட்டு இருக்கா? அவர் ஜான் சார் டி, எப்படியா இருந்தாலும் அவர் வெளியே வந்துடுவாரு, கவலைப்படாத. ஆமா, இந்த மாதிரி விஷயத்த நீ ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காக நான் சொல்லல. சப்போஸ் இந்த மாதிரி நடந்தா நீ அதுக்கெல்லாம் தயாரா இருக்கணும்ல, அதான். அந்த ஆள் பேரு ஃபேப்ரி தானே? அவர் மட்டும் கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கலன்னா பிரச்சனை ரொம்ப மோசமா தான் ஆகும். நான் என்ன தப்பு பண்ண? எல்லாரும் ஏன் மேலதான் பழிய போடுறாங்க. எம்ரி சார் கம்பெனில இருக்கவங்க அவங்க நினைக்கிறது சரிதான். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் என்னோட ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் தனியா இருந்துட்டு வரட்டுமா? நிச்சயமா, நீ போய் படுத்து ரெஸ்ட் எடுப்போ. நாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்புறோம். ஓகே ஓகே, நம்ம அப்புறமா பார்த்து பேசலாம். நான் கிளம்புறேன். பை. சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன். இல்லை, இது வெறும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அண்ணங்கிட்ட கண்டினியூஸாக அவன் தான் ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கான். வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் பயப்படுற மாதிரி. ஆமாம்மா, இதை பெரிய விஷயமாக்கிட்டானுங்க. எது அந்த லவ் அஃபேர் நியூஸா? ஆமாம், அது வந்து ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. பேரு சனேம், எங்ககிட்ட தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவர் சீரியஸாக தான் பண்ணுறாரு. ஆனால் அந்த பக்கம் என்னன்னு யாருக்கு தெரியும், எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு. சரிம்மா, பயப்படாதீங்க. அவர் வெளியே வந்ததும் நான் உங்களுக்கு உடனே கால் பண்ணுறேன். நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்கம்மா, நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரியா? பொண்ணு இதை என்கிட்ட கொடுக்கும்போது நீ என் காதலை என்கிட்ட திரும்ப கொடுத்துட்ட. நான் உனக்காக வேண்டிக்கிறேன், இந்த உலகத்தில் உன் காதலி எங்க இருந்தாலும் சீக்கிரம் உன்கிட்ட வந்து சேருவான்னு. திரும்ப உன்னை எல்லாத்தையும் பழைய மாதிரி மாத்திர ஜான். ஜான், ஹலோ சனே மேடம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? அதுக்கு என்ன, கண்டிப்பா நம்ம மீட் பண்ணலாம். உண்மையை சொல்ல போனா நான் உங்க காலுக்காக தான் வெயிட் பண்ணேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் எதிர்பார்க்கல. நான் உங்ககிட்ட உடனே பேசி ஆகணும். அதனால இப்பவே நம்ம மீட் பண்ண முடியுமா? அப்படின்னா நான் இன்னைக்கு ஃபுல்லா ஆபீஸ்ல தான் இருப்பேன். நீங்க அங்க வாங்க, நம்ம பேசுவோம். இல்ல, ஆபீஸ்ல வேண்டாம், நம்ம வேற எங்கேயாவது மீட் பண்ணலாம். வேற ஏதாவது இடம் சொல்லுங்க. எனக்கு தெரியும்.
சரி, ஆஃப் அன் ஹவர்ல நாங்க வந்துடுறேன். ஐலின், யார் ஃபோன் பண்ணாங்க தெரியுமா? சனேம் தான். என்ன மீட் பண்ணணுமா? சரி, வரவ கூண்ட தேடி வருது. இவர் இப்பெல்லாம் இங்கதான் இருக்காரு. நிஜமாவா சொல்ற? காலையில இருந்து இங்க நடந்துகிட்டே தானே இருக்காரு. சொன்ன இதப்பா நடந்து வந்துட்டு இருக்காரு. ஆமா, நீ சொன்னது கரெக்ட் தான். நம்பவே முடியல. அட கடவுளே கடவுளே, நீங்க மட்டும் புடிச்சு கூட சண்டை போடவே மாட்டீங்களா? கொஞ்ச நேரம் பேசாம இரு. அப்பனா அவங்க 2 பேருக்குள்ளயும் சண்டை வந்திருக்கு. ஆமாமா வந்திருக்கு. ஆமா, வீட்லயே தங்கறது இல்ல. அப்படியா? நேத்து நைட் எல்லாம் கடையில தான் படுத்துட்டு இருந்தாரு. ஓஹோ, உண்மையதான் சொல்றேன். இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. அவரு கஸ்டடியில தான் இருக்காரு. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் இன்னும் வரல. அவர் கடையில தான் இருக்காரு. போட்டோம். திரும்ப வந்தாலும் நான் அவரை ஏத்துக்க மாட்டேன். ரொம்ப ஓவரா பேசுறாரு அவரு. போட்டோம். ஓ, நான் திரும்ப வருவேன்னு உனக்கு என்ன நம்பிக்கை இருக்குதா? ஆனா நான் கண்டிப்பா வரமாட்டேன். நிச்சயமா வரமாட்டேன். போ. நான் என்ன பண்ணேன்னு என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்குது. நான் என்ன என்ன பண்ணல? நீ என்ன பண்றதா உனக்கு புரியவே மாட்டேங்குது. தெரிஞ்சா இத பண்ணிருப்பியா? இதுக்கு மேல என்னால பொறுத்துக்கவே முடியாது. இவங்க எல்லாம் பேசுறத பார்த்து எனக்கு கோவம் தான் வருது. போதும், விடுங்க. உன் பொறுமையை இழந்துட்டியா? என்ன சொன்ன? இன்னும் உன்னால பொறுத்துக்க முடியாதா? இந்த வார்த்தை எல்லாம் உன் வாயில இருந்தா வருது. ஆனா இனிமேல அதெல்லாம் கேட்கலாம் நான் இருக்க மாட்டேன். பாய், நான் கிளம்புறேம்மா, கிளம்புறேன். அவருக்கு என்ன சின்ன வயசா? வயசாகுது, சுகர் இருக்கு, பிபி இருக்கு, எல்லாம் இருந்து தனியா போய் தங்குனா என்ன அர்த்தம்? நீ தானே சொன்ன. பரவாயில்ல, சொல்லிட்டு போ. பார்த்தா அவர் வீட்டை விட்டு போற மாதிரில இருக்கு. இந்த மனுஷன் ரொம்ப பாவம்பா. அந்த பொம்பளை இந்த மனுஷனை கொஞ்சம் கூட மதிச்சதே இல்ல. சரியா சொன்ன. பாவம் அவரு. சனே மேடம், வாங்க, வெல்கம். நான் வந்து உங்களுக்கு காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? இல்ல, தேங்க்யூ சோ மச். நான் இங்க பேசுறதுக்காக தான் வந்து பேசிட்டு நான் இங்க இருந்து உடனே கிளம்பிடுவேன். ஓகே, சரி. ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் இப்ப என்ன பேச வந்தேன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எனக்கு புரியுது நாம இப்போ எதை பத்தி பேச போறோம்னு. ஆனா நான் நீங்க சொல்லணும்னு எதிர்பார்க்கறேன். தயவு செஞ்சு நீங்க எங்களோட வாழ்க்கைய விட்டும் கம்பெனியை விட்டும் போயிடுங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. அதாவது மேடம், உங்களுக்கே நல்லா தெரியும் நான் வந்து ஒரு பிசினஸ் மேன். அதனால எனக்கு எதுலயும் லாபம் இல்லாம நான் எதையும் செய்ய மாட்டேன். அப்படி நான் பண்ண ஆரம்பிச்சேன்னா அதுல நான் ஜெயிக்கிற வரைக்கும் அதுல போராடிக்கிட்டே இருப்பேன். நான் என்னோட பெர்ஃபியூமை கொடுத்துறேன். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. நீங்க கொடுத்திருக்க கம்ப்ளைண்ட முதல்ல வாபஸ் வாங்கணும். அப்புறம் ஷேர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் என்னோட பெர்ஃபியூமை உங்ககிட்ட கொடுத்துறேன். சனே மேடம், நீங்க உங்க மனசை முன்னாடி மாத்திக்கிட்ட மாதிரி இப்பவும் மாத்திக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? நீங்க எங்களோட வாழ்க்கையில இருந்து ஒரே அடியா போகணுன்றதுக்காக அதுக்காக நான் என்னவா இருந்தாலும் பண்ணுவேன். அந்த கான்ட்ராக்ட சைன் பண்றேன். நான் மாற மாட்டேன். அப்படின்னா சரி, நான் ஷேர்ஸை கொடுத்துறேன். ஓகே. எனக்கு இன்னொரு கண்டிஷனும் இருக்கா. அது என்ன? இத பத்தி ஜானுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. இதுதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அந்த ஆளை பார்த்து நீங்க எதுக்காக இவ்வளவு பயப்படுறீங்கன்னு தெரியல.
எதுக்காக? இதுக்கு பேரு பயம் இல்ல, காதல். காதலா? பொல்லாத காதல். கண்டிப்பா இத பத்திலாம் உங்களுக்கு புரியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இத பத்தி தெரிஞ்சா அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு. அதை என்னால தாங்கிக்க முடியாதா? சரி, நீங்களே இப்படி சொல்றதால நான் அவர்கிட்ட சொல்லல. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் காப்பாற்ற முயற்சி பண்றேன். இப்போ உங்களுக்கு ஆபீஸ் போக நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. சனேம், நாளைக்கும் நம்ம இங்க மீட் பண்ணலாமா? ஓகே.